முக்கிய செய்தி. தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களில் கட்டுக்கடங்காமல் கனமழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தூத்துக்குடியில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆல்வின் இணைகிறார். ஆல்வின், இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள், கன்னியாகுமரி இந்த தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. கடந்த ஒரு 36 மணி நேரத்தை தாண்டி மழையினுடைய தாக்கம் தென் மாவட்டங்களினுடைய பல்வேறு பகுதிகளில் நீடித்து வருகிறது. இதனுடைய காரணமாக வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி நதியில 1.5 லட்சத்திற்கு கண்ணடிக்கும் அதிகமான தண்ணீர் தற்போது சென்று கொண்டிருப்பதால் பல்வேறு பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்திருக்கிறது. இது தவிர சமவெளி பகுதிகளில் சார்ந்த பல சிறு ஓடைகள் மூலமாக மிகப்பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்கு காரணமாக குடியிருப்புகள் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. நிவாரண முகாம்களில் பலாயிரக்கணக்கான மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் தாழ்வான பகுதிகளில் வீடுகளினுடைய மேல்தளத்தில் தங்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஏற்கனவே முன்னெச்சரிக்கையாக ராணுவம் வரவழைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் தெரிவித்திருந்த நிலையில திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆயுதப்படை மைதானத்திற்கு சற்று முன்பதாக திருநெல்வேலிக்கு இந்திய கடற்படையினுடைய ஹெலிகாப்டர் என்பது வருகிறந்திருக்கிறது. இந்த ஹெலிகாப்டர் என்பது இந்த திருநெல்வேலி மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மீட்பு பணிகள் மேல்தளத்தில் தங்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கான அந்த நடவடிக்கை, அதே போன்று உணவுகள் விநியோகம் செய்வதற்கும் இந்த ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இன்னும் தாழ்வான பகுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய மக்கள், வீடுகளினுடைய மேல்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களை மீட்பு பணியில் மேற்கொள்வதற்காக இந்த ராணுவ ஹெலிகாப்டர் என்பது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி சந்திப்பு பகுதி, அதே போன்று என்ஜிஓ காலனி உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்னும் மழையினுடைய தாக்கத்தினுடைய காரணமாக அதிக அளவிலான தண்ணீர் தேங்கிய ஒரு நிலை இருக்கிறது. அங்கெல்லாம் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் உணவுகளை விநியோகம் செய்வதற்கும் ராணுவ ஹெலிகாப்டர் என்பது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான இது. அதே போன்று பல்வேறு இடங்கள்ல இருந்து கடலோர கிராமங்களில் இருந்தும் படகுகளும் திருநெல்வேலி மாநகரத்திற்கு வரவழைக்கப்பட்டு படகுகள் மூலமாக மக்களின் வெள்ளத்தில் சிக்கி இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில், மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடியில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஆல்வின்.